அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். 5வது தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 விஷயமும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு சக்ஸஸ் விமனாக ஆகக்கூடிய நிலையை எட்டுவாங்க. அதுபோல தான் இந்த குஞ்சன் செக்ஷன். அவங்க தோப்பாங்க, ஜெயிப்பாங்க, அப்புறம் முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சி தோல்வியில் கூட போகும், திருப்பியும் முயற்சி பண்ணுவாங்க, திருப்பி வெற்றி நிலையை அடைவாங்க. அப்படியே பண்ணி பண்ணி பள்ளி படிப்பை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விமான ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸில் ஆள் சேர்ப்பு நடக்கும்போது நிறைய ஒரு 50 பேர் போகிறாங்க. 50 பேர்த்தில் 4 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 4 பேரில் இந்த குஞ்சன் செக்ஷனும் இருக்காங்க. ஆனால் குஞ்சன் செக்ஷனுக்கு உடல் கொஞ்சம் பருமனான உடல்வாகு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கே இந்த பொண்ணு செலக்ட் ஆக போகுது, மீதி இருக்கிற 3 பெண்ணு வேணால் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அப்போ இந்த ஏர்ஃபோர்ஸில் உயர் அதிகாரியாக இருக்கிறவர் அந்த 4 பேரையும் மேலே மாடிக்கு வந்துடுங்க, 4வது மாடிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அப்போ எல்லோரும் பேசிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பொண்ணு தான் செலக்ட் ஆவாங்க, மீதி இருக்கிற 3 பேர்த்தில் இன்னொருத்தர் யாராவது செலக்ட் ஆவாங்க, நிச்சயமாக இந்த குண்டா இருக்கிற பொண்ணு செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே 4 பேரும் மேலே மாடிக்கு போகிறாங்க, 4வது மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே இந்த எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டாக ஜெயிப்பா அப்படிங்கிற பொண்ணை உள்ள அந்த உயர் அதிகாரி அழைக்கிறாரு. அழைச்ச உடனே அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ ஓப்பன் விண்டோவாக இருக்குது. அங்கே ஒரு ஏறி நிற்கிற அளவுக்கு பேஸ் இருக்குது, இடம் இருக்குது. அதில் அந்த பொண்ணை கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த பொண்ணு ஏறி அந்த மேடை மேலே ஏறி நிற்கிறாங்க. நின்னோடனே நெக்ஸ்ட் வார்த்தை அந்த உயர் அதிகாரி ஜம்ப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு ஜன்னல் பக்கம் பார்க்குறாங்க. ஆதாள பாதாளமாக இருக்குது. 4வது மாடினா பாருங்கள், மாடினாலே நம்மளுக்கு அள்ளு விட்டுரும். இதில் 4வது மாடிங்கிறப்ப அந்த உயரங்கள் நீங்களே கணக்கிட்டுக்கங்க. அங்கேருந்து விழுந்தால் ஒரு பீஸ் கூட தேராது, உடல் அக்கக்கா பிஞ்சு போயிடும். அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு